வெல்கம் டு அம்மாவின் சமையல். இன்றைக்கி நாம் அம்மாவின் சமையலில் ஒரு சண்டே ஸ்பெஷல் நல்லா செஞ்சுருக்கோம். அது என்னென்னா மட்டன் குழம்பும் சிக்கன் 65ம் நல்லா அரைச்சி வச்ச குழம்புங்க. இதை பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அரை கிலோ சிக்கன் எடுத்து நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன். நல்லா சின்ன சின்ன பீஸாகவே எடுத்து வந்து வச்சுருக்கேன், 65 போடுற மாதிரியே. இப்போது இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூனு இஞ்சி, ஒரு டீஸ்பூனு மிளகாத்தூள், சிக்கன் மசாலா நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன். சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். நம்ம இதுக்கு கொஞ்சமாக தயிர். இப்போ நம்ம பிசைஞ்சு விட்டுடலாம். நல்லா பிசைஞ்சு அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அவ்வளோதான், ஊறட்டும். அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் எண்ணெயை நிறையவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரியட்டும். பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை நல்லா கலந்து விடலாம். பொரியட்டும். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நான் வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா சும்மா ஒரு கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சும்மா ரொம்ப இதுவாக இல்லாமல் சும்மா அப்படி நம்ம தட்டி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாருங்கள். அந்த மாதிரி நல்லா ஒரு திருப்பு, ஒரு அவ்வளோதான், ஒரே ஒரு திருப்பிட்டு போட்டுடலாம். இப்போது பெரிய வெங்காயத்தை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும். நல்லா வதக்கிட்டு கலந்து விட்டுனே இருக்கலாம். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் வதங்கும். நான் வந்து கறிவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விடலாம். நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினா தான் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்க விடலாம்.
பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிடலாம். இப்போது நான் வந்து 2 தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். 2 தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளியில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நான் வதங்கினதுக்கப்புறம் இப்போது இஞ்சி தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கட்டும். நல்லா கலந்து விட்டு நல்லா வதங்கட்டும். இப்போது நான் அரை கிலோ மட்டன் வந்து கழுவி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து நிறைய மட்டன் குழம்பு வந்து போட்டிருக்கேன். வேறு விதமாக செஞ்சு போட்டிருக்கேன். லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய விதமான மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். நீங்கள் என்னோடய லிங்க்கில் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்களன்னா நிறைய எத்தனை வகையான போட்டிருக்க மட்டன் குழம்பு உங்களுக்கு வரும். பார்த்து எது பிடிக்குமோ அதை பார்த்து செய்யுங்க. நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மசாலா எல்லாம் மட்டனுக்கும் படுற மாதிரி நல்லா கலந்து விடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போது கடாயை வச்சிட்டேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், நம்ம போண்டா பஜ்ஜி போடுற அளவுக்கு எண்ணெய் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ எண்ணெயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காயட்டும். காஞ்சதும் சிக்கன் பீஸை நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஒவ்வொரு பீஸாக எடுத்து எண்ணெயில் விட்டுடலாம். ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக எடுத்து விடலாம். இந்த மாதிரி விடலாம். விட்டு வேகட்டும். அப்படியே விட்டுடலாம். கொஞ்ச நேரம் ஒரு சைடு நல்லா வேகிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி விடலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி எல்லாமே. கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்கேன்.
இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கடலை எண்ணெயிலேயே செய்யலாம். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டேன், வேகட்டும். வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். கொஞ்சம் கலந்து விட்ட மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வெந்துருச்சு. அவ்வளோதான், சிக்கன் 65 ரெடி ஆகின்னு இருக்குது. நல்லா கம்மன்னு வாசனையாக வேறு இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் வந்து எப்படி செய்கிறேன், எப்படி செஞ்சுருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இன்னும் இருக்கிற மீதி சிக்கனை நம்ம எடுத்து விட்டுடலாம். எண்ணெய் காஞ்சினே இருக்கட்டும். மீதி இருக்கிற சிக்கன் பீஸ் எல்லாம் எடுத்து விட்டுடலாம். ஒன்றொன்னா தனித்தனியாக விடலாம். நம்ம மசாலா தெரியாமல் வந்திருக்குது பாருங்கள், அந்த மாதிரி மசாலா நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து திரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போது எல்லாத்தையும் எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டாச்சு, அது அப்படியே வேகட்டும். திருப்பி விட்டுக்கலாம். வெந்தாச்சு. இந்த பக்கம் குக்கர் விசில் வந்தாச்சு, மட்டன் வெந்துன்னு இருக்கு. நல்லா எல்லாத்தையுமே திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், எண்ணெயில் வந்து நிறைய மசாலாவே இதாகல, நல்லா வந்திருக்கு. இப்போ திருப்பி விட்டாச்சு. அவ்வளோதான், வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சிக்கனை நம்ம எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டோன்னு எடுத்துடலாம். இப்போது குக்கர் வந்து ஆஃப் பண்ணிடலாம், விசில் வந்தாச்சு. இப்போது இதை வந்து விசிலெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். விசிலெல்லாம் எடுத்துட்டு விசில் போயின்னு இருக்கு, ஃபுல்லாக எடுத்துடலாம். அவ்வளோதான், விசிலெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை திறந்துட்டு மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு கொதிக்க வைக்கலாம். ஃபுல்லாக போனதாங்க திறக்க முடியும், அதனால தான் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் திறந்துக்கலாம். அவ்வளோதான், போயாச்சு, எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம திறந்துடலாம். இந்த பக்கம் சிக்கன் 65 வேறு ரெடி ஆகின்னு இருக்குது. இந்த பக்கம் மட்டன் குழம்பு ஒரு பக்கம் ரெடி ஆகின்னு இருக்குது. வாசனையாக இருக்குது, ஒரே வாசனையாக இருக்குது வீட்டில், கும்முன்னு. இப்போது நம்ம இதை பற்ற வச்சு மறுபடியும் கொதிக்க விடலாம். அவ்வளோதான், இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ நம்ம சிக்கனை எடுத்துடலாம். அவ்வளோதான், வெந்துருச்சு, எடுத்துடலாம்.
இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. நம்ம சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. ரெடியாக இருக்குது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் 60 ஒரு பக்கம், மட்டன் கொழுத்திச்சின்னு இருக்குது. மட்டன் குழம்பு இப்போது சிக்கன் 65ம் நம்ம வெங்காயம் எலுமிச்சை பழம் வச்சு நல்லா சிக்கன் ரெடி ஆகிட்டு வச்சாச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆகின்னு இருக்குது. அவ்வளோதான், குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதாங்க, சிக்கன் பாருங்கள் 65 நல்லா ரெடியாக நம்மளுக்கு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நல்ல ஒரு இதுவாகவே போச்சு.